வணக்கம். நம்ம இப்பொழுது இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா உள்ள பெரியகுளங்கம்மாயில் வந்திருக்கிறோம். அங்குள்ள விவசாயிகளையும் ஆடு மாய்ப்பவர்களையும் நம்ம சந்தித்தோம். அவருடைய கோரிக்கை அரசுக்கு என்ன வைக்கிறான்னு அவரோட நாட்டை கேட்போம். ஐயா வணக்கம் ஐயா. என் பேர் சமுத்திரம் டேனியல், பாப்பான்குளம் பஞ்சாயத்து. நான் இப்போ நாங்குநேரி தாலுகா பெரிய குளத்தில் நிற்கிறேன். நாங்குநேரியில் இருக்கிற பெரிய குளத்தில் நிற்கிறேன். இந்த குளத்தோட பரப்பளவு வந்து 1722 பரப்பளவு. ஆனால் இதில் தண்ணியே இல்லை பார்த்துக்கோங்க. ஆடு மாடு குடிக்கிறது கூட தண்ணி இல்லை. இந்த குளத்தில் தண்ணி இருந்தால் தான் இதை சுற்றி இருக்கிற 10-15 கிராமங்களுக்கு தண்ணி கிடைக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் தண்ணி கிடைக்கும். தண்ணி இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும். அதனால் இது அரசு கொஞ்சம் கவனம் எடுத்து இதை செய்து கொடுக்கணும். தாமிரபரணி ஆற்றில் தண்ணி வீணாக போய் கடலில் கலக்குது. அந்த தண்ணியை பைப்பு மூலமாகவோ இல்லை கால்வா மூலமாகவோ கொண்டு வந்து இந்த குளத்தில் கொடுத்தாக்கா ஒரு 15 கிராம மக்கள் பயனடைவார்கள். விவசாயம் செழிக்கும். மக்கள் அதை வச்சு பிழைச்சிக்குவாங்க. இந்த அரசு கொடுக்குற 1000-2000 வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க கவர்மெண்ட்டு விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்லுது. ஒருத்தவங்க கரெக்டான சொன்னது செஞ்சாங்களா? அதுவும் செய்யலை. இப்போ விவசாயம் என்ன பண்ணுவாங்க? கடனை வாங்கி வாங்கி கடற்காரன் ஆகிட்டு இருக்கான். அதனால் விவசாயம் செழிக்க இந்த ஒரு உதவியை கவர்மெண்ட் செய்துன்னா நல்லாயிருக்கும். மக்கள் சேவையை கரெக்டாக செய்தால் நல்லாயிருக்கும். நன்றி. தற்போது இந்த பகுதியில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பெண்களிடம் கேட்போம், அவங்களுடைய கோரிக்கை என்னென்று. ஆடு மாடு மேலே தண்ணி இல்லை, குளத்தில் ஒன்றுமே இல்லை, விவசாயம் வருமானமும் இல்லை, வேலைக்கு போனால் சம்பளமும் கட்ட மாட்டேங்குது. என்ன செய்யணும் இருக்கும். இப்போ இந்த குளம் சொல்லி தராங்க, அதுக்கும் எங்களுக்கு தள்ளுபடி ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே கட்டுப்படி ஆகாம கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இந்த குளம் மழை குடி தண்ணி இல்லை, குளத்துல தண்ணி இல்லை, வீட்டில் தண்ணி கட்டினாலும் வீட்டில் தண்ணி இல்லை, குறையாக தான் விடுறாங்க தண்ணி. போதும், ஆடு மாடு தண்ணி குடிச்சிக்கிடும், குளத்துக்கு தண்ணி வரட்டும், குடிநீர் பிரச்சனையும் தீரும். ஒன்றுமே எங்களுக்கு கஷ்டத்தில் தான் இருக்கு. இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். சரிம்மா, தண்ணி வந்து உங்களுக்கு போதுமுங்க. இப்போ மாதம் 1000 ரூபா வேண்டாம். அது எல்லாம் கொடுங்க. தண்ணி ஒரு ரூபா இல்லாமல் தண்ணி வேணும்ல எங்களுக்கு. சரிம்மா, நல்லது, நன்றி.